பெரியவர். ஒரு முறை சைக்கிள்ல போயிட்டு இருக்கும்போது ஸ்கூட்டருக்காரன் வந்து இடிச்சிட்டார். ஒரு ஆள் கீழே விழுந்தவொடனே ஆஸ்பத்திரி கொண்டு போயிருக்காங்க. அங்க போன இன்ஜெக்ஷன் போடணும், அதை போடணும், இதை போடணும் ஏதோலாம் டாக்டர் சொல்லவே இவர் உடனே மகனை கூப்பிட்டு, தண்டபாணின்னு சொல்லி அவருடைய மகன், நம்முடைய சகோதரர் தண்டபாணி அவர்கள், அவரை கூப்பிட்டு சொல்றாரு, வேண்டாப்பா நான் சமாதி ஆயிக்கிறேன், எதுக்கு இன்ஜெக்ஷன்லாம் போட்டு, எனக்கு போதும், மானதெல்லாம் போதும், நான் போயிட்டேன் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் பார்த்து நமஸ்காரம் பண்ணி கதி எடுத்து சமாதி ஆயிட்டார். டாக்டர்ஸ்க்கு இந்த விஷயம் என்னன்னு தெரியுமா? சமாதினாலும் சாவுனாலும் ஒண்ணுதான் அவங்கள பொறுத்த வரைக்கும். அவங்க என்ன பண்றாங்க, இமிடியேட்டா போஸ்ட்மார்ட்டம் பண்ணி நல்லா பேக் பண்ணி இந்தாங்க பாடி கொண்டு போங்கன்னு சொல்லி எடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. இவங்களும் இதை வாங்கிட்டு வந்துட்டாங்க வீட்டுக்கு. வீட்டில் கொண்டு வந்து அவரை படுக்க வச்சு அப்படி போஸ்ட்மார்ட்டம் பண்ண அப்படி நீளமாவே படுக்க வச்சு, சரி கொண்டு போய் புதைச்சிடலாம், இனி எங்க போய் ஜீவ சமாதியெல்லாம் வைக்கிறது ஒன்றும் இல்லை, நீ புதைக்க வேண்டியதா, செத்து போயிட்டாரு அப்படின்னு நினைச்சு அவரை கொண்டு போறாங்க. வீட்டை விட்டு வெளியில எடுக்கும்போது அவரை கூப்பிட்டு வரும்போது, வீடு பழைய காலத்து வீடு, இந்த 2 கதவு திறக்கிற மாதிரி பழைய கதவுங்கிறதுனால அதுல ஆணி நீட்டிட்டு இருந்திருக்கு. இவரை வெளியில கூட்டு வரும்போது இந்த கை இப்படி படுக்க வைக்கும் அந்த கை பகுதி இருக்குல்லவா, அது அந்த ஆணி கீறி ரத்தம் வெளியில வந்திருக்கு. போஸ்ட்மார்ட்டம் பண்ணதுக்கு அப்புறம் ரத்தம் வந்திருக்குன்னா நீங்க எப்படி நம்ப முடியுமா? அதை அப்பொழுது ஜீவன் சிரசில் அடங்கி இருந்தால் உடல் எந்த வகையிலும் ஒண்ணுமே பண்ண முடியாது. போஸ்ட்மார்ட்டம் பண்ணதுக்கு அப்புறம் கூட அந்த சமாதி அனுபவம்ங்கிறது உண்டு. அப்படிங்கிறதுக்கு நமக்கு உபதேசம் தந்த பிரம்மஸ்ரீ சின்ன ராமசாமி அவர்கள், அதாவது குட்டி ராமசாமி அவர்கள் தான் உதாரணம். அந்த வகையில நமக்கு உபதேசம் தந்த அந்த பெரியவர் அவரே வந்து ஒரு உதாரணமாக இருக்கிறார். ஆக ஒருவன் வந்து போஸ்ட்மார்ட்டம் செய்தாலும் கூட அப்பா சொல்லுவாரு, சிரசும் அதில் நாவும் அதற்குள் அந்த சிரசுக்குள் ஜீவனம் இருந்தால் போதும், கீழே நமக்கு எது தேவையில்லை, கண்டம் தேவையில்லை. கண்டத்திற்கு கீழே இருப்பதை விட கண்டத்திற்கு மேல இருக்கிற சிரசு மட்டுமே போதும், அதை வைத்து பேச முடியும் பாரு. மகாகவி காளிதாஸ் படத்துல காளிதாசனுடைய தலை வெட்டப்பட்டு கீழே கிடக்கும், அது பேசுங்கிறத நம்ம சினிமால பார்த்திருக்கிறோம். அது உண்மைதான்ங்கிறதுக்கு அப்பானுடைய வார்த்தை வந்து உதாரணம். அப்பா சொல்லுவார், சிரசும் நாவும் அதில் ஜீவனம் இருந்தால் போதும் பாரு. ஆக எஞ்சான் உடம்பிற்கு சிரசே பிரதானம். அந்த சிரசுக்குள் சென்று அடங்கி இருப்பதுதான் சமாதி நிலை. அது ஒவ்வொருவருமே அனுபவப்பட வேண்டிய பிறந்ததனுடைய மிகப்பெரிய பயன் அதுதான். கடவுளாக பிறந்தவர் ஒவ்வொருவரும் மனிதனாக பிறந்த ஒவ்வொருவரும் கடவுளாக மாறணும் அப்படிங்கறத நம்முடைய அந்த சனாதன தர்மத்துடைய இது அடிப்படை. அதுதான் மாறுவதற்கு ஒன்றும் அல்ல. இந்த மனிதன் அப்படின்னு நினைக்கக்கூடிய நாம நம்மிடம் இருக்கக்கூடிய தேவையில்லாத விஷயங்களை ஒதுக்கி வைத்தாலே போதும். உயர்நிலை என்பது அடைவது கூட அல்ல, அது தன்னை வெளிப்படுத்துகிறது தான் உண்மை. அதாவது மூடி வைக்கப்பட்டுள்ளது, மூடிய திறந்துட்டோம்னா உள்ளுக்குள்ள இருக்கிற பொருளை காணலாம். அந்த பொருள் அங்கேயேதான் இருக்கு. விளக்கு பத்த வச்சு மூடி இருக்கு, விளக்கு பத்த வச்சு ஒரு கூடை வச்சு மூடி இருக்கிறோம், காத்து மட்டும் கிடக்குது கூடைக்குள்ள, விளக்கு எரிஞ்சிட்டு இருக்கு. ஆனா வெளியில பார்த்தா விளக்கு தெரியல. கூடையை எடுத்தோம்னா என்ன இருக்கு அந்த இடத்துல? விளக்கு இருக்கு. விளக்கு நீங்க தயாரிச்சீங்களா? என்ன பண்ணீங்க? கூடையை எடுத்தீங்க, அவ்வளவுதான். அப்படி உள்ள ஜீவன் அடங்கி இருக்கு, அது ஈஸ்வராம்சமாகும். ஈஸ்வரன் தான் அது. அந்த ஈஸ்வரன் ஜீவனாக இப்பொழுது இருக்கிறது. என்ன காரணம் ஜீவனாக இருக்கிறதுன்னு கேட்டா, அதற்கு மேல கூடை ஒண்ணு இருப்பதனால, அதாவது அதற்கு மேல கவர் ஒண்ணு இருக்கு. என்னது? அது என்னன்னு சொல்லுவாங்க? அஞ்ஞானம்னு பேரு. அஞ்ஞானம்னு சொல்லக்கூடிய, அகங்காரம் என்று சொல்லக்கூடிய, அறியாமை என்று சொல்லக்கூடிய அந்த கவர் அது இருக்கிறதுனால அதுக்கு ஜீவன் பேராய் போச்சு. அந்த அஞ்ஞானம், அகங்காரம் அல்லது இருள், அந்த நிலை வந்து மாறிவிட்டது என்றால் அது ஜீவன் என்று பெயர் அல்ல, அதற்கு வந்து ஈஸ்வரன் என்று பெயராகும். இருள் நீங்கினால் அருள் வரும் அப்படின்னு. நிச்சயமா நிச்சயமா. அதனால நம்ம பழைய காலத்து பெரியவங்க சொன்ன மாதிரி ஒவ்வொரு மனிதனும் தெய்வமாகலாம். ஆவதற்கு அல்ல, அது ஏற்கனவே அப்படித்தான் இருக்கு. அது மேல இருக்கக்கூடிய அந்த கவர் மட்டும் நீக்கிட்டான போதும். தடை நீக்கினால் இறைவனே. அது நம்ம பிறப்பின் நோக்கம் வந்து நம்ம இறைவன் ஆகணும் அப்படிங்கிறது நம்முடைய பிறப்பினுடைய நோக்கமே அப்படிங்கிறது
இது பொதுவா எல்லாரும் நம்ம பேசுவோம். சரி. ஆனா சிவானந்த பரமஹம்சர், சித்த சமாஜ ஸ்தாபகர் சுவாமி சிவானந்த பரமஹம்சர் சொல்றது என்னன்னா, பிறந்தது நாம் அல்ல. நாம்னு சொன்னா இப்ப சம்பத் ஐயா அல்லது கணேசன் சொல்லக்கூடியவங்க பிறக்கல. பிறந்தது ஈஸ்வரன் தான். அங்க ஈஸ்வரன் சுகமாய் வசிப்பதற்கு ஒரு வீடு எடுத்து வந்திருக்குறீங்க. அந்த வீட்டுக்குள்ள நான் சொல்லக்கூடிய இந்த எண்ணங்கள் உள்ளுக்குள்ள பூந்து ஆக்கிரமிக்கவே ஈஸ்வரன் சொல்லக்கூடிய ஈஸ்வராம்சமா இருக்கக்கூடிய இந்த ஜீவன் இருக்க இடம் இல்லாம வெளியில போயிருது கொஞ்ச நாள்ல. அப்ப இவன் இறந்து விடுகிறான். அவ்வளவுதான். ஆக நாம பிறந்தது என்பது நாம் அல்ல. ஈஸ்வரன் சுகமாய் வசிப்பதற்கு உள்ள வீடு இந்த உடலும் இந்த பிறவியும். நாம பிறந்திருக்கோம் சொல்றது கணேஷும் சம்பத்தும் பிறக்கிறாங்க. அது பிறக்கும் போதுதான் விவகாரம் வருது. அந்த பிறந்த அந்த விஷயத்தை கட் பண்ணிடணும். பிறவிங்கிறதே இருக்கக்கூடாது. ஈஸ்வரனாக மட்டும்தான் இருக்கணும். ஜீவன்கிற நிலைமை வரக்கூடாதுங்கிறது தான் உண்மை. ஆனால் இங்க வந்துருச்சு, தான் சுயமாக சலிக்கவும் பின் அதிலிருந்து ஜீவனாக மனமாக அகங்காரமாக வரும் பொழுது மீண்டும் அதை திருப்பி நாம கொண்டு போகணும். திருப்பி கொண்டு போனோம்னு சொன்னா நிலைமை சரியாகிவிடும். அதான் சிவாய நம நமச்சிவாய. சிவாய நமங்கிறது மேலிருந்து கீழிறங்கி வருதல். நமச்சிவாயங்கிறது கீழ இருந்து மறுபடியும் மேல போகுது. இந்த பஞ்சாட்சரத்துல இருக்கக்கூடிய 2 விதம் இதுதான். ஆக ஒவ்வொருவருமே பிறந்ததன் பலன்னு சொல்ல போனால் நம்ம நான் தான் இங்க பிறக்குது. ஆனா உண்மையிலேயே பிறந்தது எதுன்னு கேட்டா அது தான் ஏற்கனவே உள்ளது. அது ஈஸ்வரனாக இருக்கிறது. ஈஸ்வர அம்சமாக ஜீவனாக வருகிறது. ஜீவன் ஈஸ்வரன் அல்ல. ஜீவன் ஈஸ்வர அம்சமாக. ஈஸ்வரனுடைய அம்சம் தான் ஜீவன். அப்படி இருக்கக்கூடிய ஜீவன் அகங்காரத்தோடு சேரும் பொழுது அதற்கு ஜீவன் என்று பெயர். அகங்காரத்தை நம்ம நீக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா ஜீவன் ஈஸ்வரனாக மாறிவிடும். சரிங்க. இப்போ ஒரு சித்த வித்தியார்த்தத்துக்கு உபயோகமான ஒரு கேள்வி நான் கேட்கிறேன். கேளுங்க. ஜீவ சமாதி அடையணுங்கிறது நம்மளுடைய அல்டிமேட் நோக்கம். உண்மைதான். அந்த நோக்கத்தை அடையணும் அப்படிங்கும்போது இந்த பயிற்சி எப்படிப்பட்டதா இருக்கணும்? ஏன்னா எல்லாரும் பயிற்சி பண்றாங்க. சில பேர் பாத்தீங்கன்னா உபதேசம் வாங்கிடுவாங்க, அவங்களுக்கு நெறிப்படுத்த முடியாது. ஏன்னா இங்க ஒருத்தர் இருப்பாரு, 50 கிலோமீட்டர் தள்ளி ஒருத்தர் இருப்பாரு. ஸோ அந்த டைம்ல அவங்க வாங்கிக்கலாம். மனித மனம்ங்கிறது பார்த்தீங்கன்னா மறதிகள் அதிகமாக இருக்கும். இடையில சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக ஒரு 15 நாள் 20 நாள் அவங்களால ப்ராக்டிஸ் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையா இருக்கும். அந்த மாதிரி காலகட்டம் திரும்ப அவர் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த எடுக்கிறது அந்த நீட்டி இறக்கி அந்த சுவாசம் இதுங்கிறது பார்த்தீங்கன்னா அவங்களால சரியா பண்ண முடியாது. ஸோ அப்படிப்பட்ட ஆட்களுக்கு எப்படி மாதிரி பயிற்சி பண்ணால், தொடர்ச்சியான பயிற்சிகள் பண்ணால் அவங்க எவ்வளோ இந்த ஜீவ சமாதி அடையணும் அப்படிங்கிறது சொல்லிட்டீங்கன்னா. இது ஒவ்வொருவருமே தெரிஞ்சு வச்சிருக்கக்கூடிய விஷயம்தான். தெரிந்து வச்சிருக்கணும். சித்த வித்தை பயிற்சி கொடுக்கும் பொழுதே, அதாவது உபதேசம் கொடுக்கும் பொழுதே அவருக்கு நிஷ்டை அனுபவம் அனுபவப்படுத்தி தர வேண்டும். ஒன்று, இந்த ஒரு காரணத்துக்காகத்தான் இவர் கேட்ட இந்த கேள்விக்கு உண்டான விடை என்னன்னு கேட்டா ஆலயம் என்கின்ற அமைப்பு. எல்லோரும் கூடியிருந்து வாரத்திற்கு ஒரு முறையேனும் ஜபிக்க வேண்டும். தினசரி வர வேண்டும், அல்லது முடியும் பொழுதெல்லாம் வர வேண்டும், அல்லது வாரத்துக்கு ஒரு முறையேனும் வர வேண்டும். எல்லாரும் கூட்டு ஜபத்தில் சேர வேண்டும். ஒரு காலத்துல ஞானம் அடைவது என்பது 100 பேர் ஊரை விட்டு கிளம்பி எங்கேயாவது போய் ஜபம் பண்றதுக்கு வனங்கள்ல குகைகள்ல எங்கேயாவது போய் ஜபம் பண்ணுவாங்க. ஜபம் பண்ணி யாரேனும் ஒருத்தர் ஞானம் அடைஞ்சு வருவாங்க. அன்றைக்கு அது போதுமானதா இருந்தது. கலியுகம்னு சொல்லக்கூடிய இவ்வளவு மோசமான காலத்துல சித்த சமாஜ ஸ்தாபகர் சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் ஒருத்தர் 2 பேர்த்தையெல்லாம் உருவாக்க விரும்பல. குடும்பம் குடும்பமாக, சமூகம் சமூகமாக, கூட்டம் கூட்டமாக சித்த வித்தியார்த்திகளை உருவாக்க நினைத்தார். அப்படி வரும்பொழுது ஆலயம் என்கின்ற ஒரு அமைப்பு உண்டாக்கி அங்க எல்லோரும் தொடர்ந்து ஜெபியுங்கள்னாரு. அப்படி கூட்டு ஜபத்துல இருக்கும்போது அதுல வரக்கூடிய நிலை என்ன நமக்கு நன்மை அப்படின்னு பார்த்தா, ஒரு இரும்பு காந்தமாகி விட்டது என்றால் சுத்தி இருக்கக்கூடிய இரும்பெல்லாம் என்ன ஆகும்? காந்தமாகிவிடும். இதனுடைய சக்தி தானே பரவிவிடும். அதை போல நல்ல ஞானம் பெற்ற ஒரு மனிதர் ஒரு இடத்துல உட்கார்ந்து ஜெபிக்கும் போது கூட எல்லாரும் உட்கார்ந்து ஜெபித்தால் அவருடைய அந்த அனுபவ நிலைகள் மற்றவர்களுக்கு டிரான்ஸ்பர் ஆகும்.
அதனாலதான் கூட்டு ஜபம் வந்து வேணும் வேணும்னு சொல்றதுக்கு காரணம். அதனால நான் வந்து உபதேசம் வாங்கியாச்சு, எனக்கு இதுக்கும் வந்து சம்பந்தம் இல்லை, நான் போறேன், நான் தனியா இருக்கிறேன், நீங்க யாரும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி எப்போதும் யாரும் பேசக்கூடாது. கூட்டு ஜபத்துல எல்லாரும் சேர்ந்து முயற்சி எடுக்க வேண்டும். முயற்சி எடுக்க 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 என்ன ஆகும், மனமும் தேவையில்லாம வெளியில போகாது, பல்வேறு விஷயங்களை மீண்டும் பழைய குணங்களை நாடாது, பழைய அந்த அந்த பழக்க வழக்கங்களை வந்து மனம் நாடாது. இந்த நல்லோருடைய இணக்கமும் நல்லோருடைய நட்பும் இருக்கும் பொழுது உயர்நிலை அடைய முடியும். இதைத்தான் நம்ம ஆதிசங்கரர் சொல்லும் பொழுது சத்சங்கத்வே நிச்சங்கத்வம், நிச்சங்கத்வே நிர்மோகத்துவம், நிர்மோகத்வே நிர்சலதத்துவம், நிர்சலதத்துவம் ஜீவன் முக்தி அப்படின்னு சொல்லுவார். சத்சங்கம் நல்லவருடைய இணக்கம் இருந்ததென்றால், நிச்சங்கம் அதாவது சங்கம் என்றால் சேர்க்கை, நல்லவருடைய சேர்க்கை இருந்ததென்றால் நிச்சங்கம் அதாவது பந்தமற்ற நிலை உண்டாகிவிடும். எப்பொழுது உலக பந்தம் அற்று போகிவிடுகிறதோ நிச்சங்கத்து நிர்மோகத்துவம், மோகம் என்று சொல்லக்கூடிய ஆசாபாசங்கள் அவனுக்கு வராது, அற்று போகிவிடும். நிர்மோகத்துவே நிர்ச்சல தத்துவம், சலனம் இருக்காது மனம், ஆசையில்லை என்றால் மனம் சலிக்காது. நிர்ச்சல தத்துவம் ஜீவன் முக்தி, அதுதான் ஜீவசமாதின்னு சொல்ற. அப்போ இந்த நிலை அடைய வேண்டாம் கூட்டு பயிற்சி தேவைங்கிறாரு. இதுல இந்த ஆதிசங்கரன் அவர்கள் சொன்னதுல ஆழ்ந்த நுட்பமான இன்னொரு பகுதி இருக்கு. சத்சங்கம்னு சொன்னா ஏதோ இருக்கக்கூடிய 4 நல்லவர்கள் கூட சேர்றது மட்டும் அல்ல. சத் என்று சொல்லக்கூடிய பொருள் ஈஸ்வரன் ஆகும். அதனுடன் சங்கமம் ஆக வேண்டியது மனமாகும். அதாவது மனம் வந்து ஜீவனில் லயித்து ஜீவன் ஈஸ்வரனில் சேர வேண்டும். அந்த சங்கத்திலிருந்து அவர் ஆரம்பிக்கிறார். அப்போ சத் சங்கம் என்று சொல்வது அந்த ஜீவனா இருக்கக்கூடிய அந்த ஈஸ்வராம்சமா இருக்கக்கூடிய அந்த ஜீவனில் மனம் சென்று லயித்தால், அந்த சங்கம் ஆகினால், மனம் எப்பொழுது ஜீவனில் ஒடுங்குகிறதோ அப்பொழுது நிச்சங்கம் உலக பந்தம் அற்று விடுகிறது. அங்கிருந்து அப்படி தொடங்குது அதனுடைய நுட்பமான முறை என்பது. அந்த வகையில இந்த கூட்டு பயிற்சி, கூட்டு தவம், கூட்டு ஆகாரம், அதாவது சக்தினி சபீதி அல்லது அந்த கூட்டு ஜபம், இது வந்து நம் ஒவ்வொருவருக்குமே எங்கெங்கிறதோ உபதேசம் வாங்கியிருக்கலாம். ஆனா நாம செய்யறது சரியா தப்பான்னு தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா எல்லோரும் கூடி ஜபிக்கக்கூடிய இடத்துக்கு வந்திருந்து முறையான அந்த பயிற்சியை செய்து, அங்க ஒரு ஜப மினிட் ஒருத்தர் இருப்பார். அவர் வந்து அந்த ஜபத்தை எப்படி செய்யணும், என்ன எது எப்படி செய்யக்கூடாதுங்கிறது காட்டி கொடுப்பார். ஒரு காலகட்டத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒருத்தர் கரெக்டா ஜபிக்கிறாரா இல்லையாங்கிறதுக்கு மெழுகுவத்தி கொண்டு இப்படி டச் பண்ணி இப்படி வச்சு பார்ப்பாங்க. இந்த பக்கத்துல அவருடைய சுவாசம் எவ்வளவு தூரம் வெளியில வந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வச்சு பார்ப்பாங்க. அது ஆடுச்சுன்னா ஜபம் பத்தல அப்படிம்பாங்க. இன்னைக்கு யார் அதெல்லாம் செய்யறாங்க? அவ்வளவு கடுமையான பரிசோதனை முறைகளை கூட வச்சிருந்தாங்க ஒரு காலத்துல. அப்படி வந்து அந்த கூட்டு ஜபத்துல அந்த பயிற்சியில அவங்களுக்கு அந்த பயிற்சி முறைகளை சொல்லி கொடுத்து வளர்த்தி விட்டார்கள். அப்படி இருக்க வேண்டும். அதற்குத்தான் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்திருந்து ஜபிக்க வேண்டும் என்று சொல்வது. இங்க நீ பெருசா நான் பெருசா அப்படின்னு பார்க்க கூடாது. எனக்கு உன்னை பிடிக்காது, உனக்கு என்னை பிடிக்காதெல்லாம் சொல்லக்கூடாது. எல்லாரும் ஒன்றாக இருந்து ஜபம் செய்ய வேண்டும். அது மிகவும் முக்கியமானதாகும். ஆகவே பிரிவினைகளை எல்லாம் விட்டு துரபிமானங்களை எல்லாம் களைந்து ஒற்றுமையாக இருந்து ஜெபித்தோம் என்றால் ஜெபிக்க முடியும், ஜெயிக்க முடியும்.